ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் ஜென்ரல் இங்கிலீஷில் வரக்கூடிய பார்ட் ஏல வர்ற கிராமரில் பார்ட் 9 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1லேருந்து பார்ட் 8 போட்டு முடிச்சாச்சு. அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அல்லது பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஜென்ரல் இங்கிலீஷ் 100 அவுட் ஆஃப் 100 அப்படி ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டரை போனீங்கன்னா ஆர்டரில் டாப் டு பாட்டம் வரிசையை பார்த்துக்கிட்டே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு A to Z உங்களுக்கு புரிய வரும். சரியா? ஸோ இந்த பார்ட் 9ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட் அப்படிங்கிற கான்செப்டில் கொஞ்சம் விஷயங்கள் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான வீடியோ. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஸ்டின் ஷூராக வரதான் போகுது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட்டோட பார்த்தா மட்டும்தான் உங்கள் ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா? ஸோ கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸுக்கும் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அன்அகாடமி பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் எஜுகேட்டர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கம்யூனிட்டி போஸ்ட் போனீங்க அப்போ நிறைய லிங்க்ஸ் இருக்கும், நிறைய கிளாஸஸ்க்கான லிங்க்ஸ் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இன்வைட் கோட் கேட்கும். சரியா? இன்வைட் கோட் கேட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணி லாகின் பண்ணுங்கள். அப்படி லாகின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஸும் யூ ஹவ் அன்லாக்ட் ஃப்ரீ பிளான்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா கிளாஸஸும் எல்லா வீடியோஸும் நீங்கள் ஃப்ரீயாக என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ கோடை மறந்துடாங்க, ராஜேஷ் 180 அப்படின்னு கூட யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம். ஒன் டைம் யூஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் திருப்பி போகும்போது நீங்கள் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. இது மட்டுமே போதுமானது. செகண்ட் பார்த்துக்கிட்டா உங்களுக்கு வாட்ச் ஃப்ரீ லைவ் கிளாஸஸ். ஸோ நிறைய ஃப்ரீ கிளாஸஸ் போயிட்டுருக்கு. அதுலேயும் பர்டிகுலர் சொன்னீங்க அப்படின்னா குரூப் 1க்கு குரூப் 1க்கு டார்கெட் 140+ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எவ்ரிடே ஃப்ரம் 4 PM 4 மணிக்கு அப்புறம், ஸோ சாயங்காலம் 4 PM அப்புறம் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கிளாஸஸ் போயிட்டுருக்கு. எல்லாமே நல்ல ஃபேக்கல்டிஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை குரூப் 1க்காண்டி 3 மாக் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா 13, 20 and 27. டைம் பார்த்துக்கோங்க 10 AM to 1 PM. ஸோ இதை பொறுத்தவங்க ஃப்ரீ அனலைசிஸ் இருக்கும். சரியா? எல்லா டெஸ்ட்டுக்கும். அப்புறம் தமிழ்நாடு லெவலில் ரேங்கிங் கொடுக்க போகிறாங்க. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். அப்புறம் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ். சரியா? ஸோ நீங்கள் எக்ஸாம் டைம் வந்து 10 to 1 இருக்கிறனால நீங்கள் ரியல் எக்ஸாம் எழுதுவீங்களோ அதே ஒரு ஃபார்மேட்டில் அதே ஒரு பேக்கேஜ் உங்களுக்கு கிடைக்கல. கண்டிப்பாக உங்களுக்கு பூஸ்டப் ஆவீங்க, நல்லபடியாக எக்ஸாம் எழுதி முடிச்சிருவீங்க. சரியா? அதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் ஆன்சர் கீயும் டிஸ்கஸ் பண்ணிடுவாங்க. அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெய்லி T20 ஃப்ரீ டெஸ்ட். அது ஆல்ரெடி சொன்னதான். ஸோ பார்த்துக்கோங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. எவ்ரிடே ஒரு எக்ஸாம் இருக்கும், அதை பார்த்து படிச்சுக்கோங்க. அப்புறம் TNUSRB அதுக்கும் மார்க் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, மாதிரி தேர்வு. ஸோ டேட் பார்த்தீங்கன்னா December 9, டைம் 7 to 8:30 PM. ஸோ கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா லிங்க்ஸும் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டாச்சு, அங்கே போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளஸ் கோர்ஸ் நினச்சிங்கன்னா அன்அகாடமியோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜில் கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருப்பாங்க. 1 month, 3 months, 6 months, 12 months எந்த ஆஃபர் வாங்கிக்கோங்க. எந்த ஆஃபர் வாங்கினாலும் ஒரு டிஸ்கவுண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா ராஜேஷ் 180 அப்படிங்கிற கோடை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீ வாங்குற அமௌண்ட்லேருந்து 10%, 7,000 rupees வாங்க அப்படின்னா 10%, 700 rupees பேரும் 6,300 பே பண்ணால் போதும். ஏன்னா ஒரே டைமில் கட்ட முடியும்னு நினச்சா என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து இஎம்ஐ ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த பேங்கோ அந்த பேங்கை கிளிக் பண்ணி இஎம்ஐயில் யூஸ் பண்ணி கூட நீங்கள் படிச்சுக்கலாம். சரியா? ஸோ இந்த பார்ட் 9க்கு பேசிக்ஸ் எல்லாம் எங்கே தான் இருக்குன்னா அந்த பார்ட் 1லேருந்து பார்ட் 8 வரை இருக்குது. அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் பார்த்தோம்ல, அந்த 8 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இங்கே யூஸ் ஆகுதோ யூஸ் ஆகலண்டா விஷயம். பட் அந்த 8 விஷயம் தெரிஞ்சால் மட்டும்தான் இங்கே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் எல்லாம் சொல்லி பார்த்துலாம். ஸோ சென்டென்ஸ் பேட்டர்ன், ஒரு சென்டென்ஸில் என்னென்ன பேட்டர்ன்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா என்னது, சப்ஜெக்ட் அண்ட் ப்ரெடிகேட். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக 2ஆக பிரிக்கலாம், 2 பார்ட்ஸாக பிரிக்கலாம். ஒன்று வந்து சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் ஒரு நவுனையோ ஒரு ப்ரோனவுனையோ சொன்னாங்கன்னா அதான் என்னது சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து என்ன இருக்கலாம், ஒரு நவுன் இருக்கலாம் அல்லது ஒரு ப்ரோனவுன் இருக்கலாம். அதான் ஆல்ரெடி சொன்னேன், நவுன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ப்ரோனவுன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாட்டி நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2 பார்த்தா தான் தெரியும். சரியா? அப்போ சென்டென்ஸில் நவுனையும் ப்ரோனவுனையும் என்ன சொல்லிக்கலாம், சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே நேரத்தில் ஒரு சென்டென்ஸில் உங்களுக்கு வந்து ப்ரெடிகேட் அப்படின்னு சொல்கிறது எதெல்லாம் அப்படின்னா வெர்பை சொல்லிக்கலாம், அட்வர்பை சொல்லிக்கலாம், அட்ஜெக்டிவ் சொல்லிக்கலாம், ப்ரிப்போசிஷன் சொல்லிக்கலாம், கன்ஜங்ஷன் சொல்லிக்கலாம், இன்டர்ஜென்ஷன் சொல்லிக்கலாம், ஆப்ஜெக்டை சொல்லிக்கலாம், அர்ஜென்ட்டை சொல்லிக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டை சொல்லிக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இந்த ஆப்ஜெக்ட், அர்ஜென்ட், காம்ப்ளிமெண்ட் இது மட்டும் சொல்லி கொடுக்கல. இப்போ டிஸ்கஸ் பண்ணிடுவோம். சரியா? ஸோ நவுனும் ப்ரோனவுனும் தவிர ஒரு சென்டென்ஸில் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே என்ன தான் உங்களுக்கு ப்ரெடிகேட் தான். ஸோ நவுனும் ப்ரோனவுன் மட்டும் என்ன சப்ஜெக்ட். இதை நீங்கள் தெளிவாக வச்சுக்கணும். சரியா? சரி. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்னா என்னென்னு பார்த்துக்கணும். சரியா? ஸோ ஆப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட், இன்னொன்று இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். சரியா? ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, இன்டைரக்ட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லும்போது ஒரு ஆன்சர் பண்ணும். சரி, என்ன ஆன்சர் பண்ணால் வாட் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு அந்த வேர்டு ஆன்சர் பண்ணுச்சுன்னா, சரியா, வாட் அப்படிங்கிற அந்த ஒரு WH கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதானது உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஷார்ட்டாக DO போட்டிருப்போம், டைரக்ட் ஆப்ஜெக்ட். அதே இது
இன்னொரு கொஸ்டின்ஸ் கேட்க என்ன கொஸ்டின் அப்படின்னா டு ஹூம் யாருக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் வேற ஒன்றும் இல்லைப்பா ஒரு பர்சன் இருப்பாங்க ஒரு பொருள் இருக்கும் ஸோ ரெண்டுமே ஆப்ஜெக்ட் தான் அது நீங்கள் ஒரு பொருளை தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க டேரெக்டாக மென்ஷன் பண்ணுவீங்க ஸோ பொருள் ஆப்ஜெக்ட்னாலே பொருள் தான் ஸோ உண்மையான பொருளே மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா டேரக்ட் ஆப்ஜெக்ட் சப்போஸ் ஒரு மேலையோ அல்ல ஃபீமேலையோ ஒரு பர்சனை மென்ஷன் பண்ணால் என்ன சொல்லுவாங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க தான் டு ஹூம் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் I1 சொல்லுவாங்க இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எக்ஸாம்பிள் பாருங்களேன் ஹீ கேவ் மீ எ பென்னு கொடுக்குறாங்க இதில் மீயும் நான் டேஷ் பண்ண அன்லைன் பண்ணியிருக்கேன் பெண்ணையும் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் சரியா இதில் எது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட் எது வந்து இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் சரியா நல்லா பாருங்கள் வாட் அப்படிங்கிற ஆன்சர் பண்ணுச்சுன்னா அது டைரக்ட் ஆப்ஜெக்ட் சரியா இங்கே வந்து எது வந்து வாட்டுங்கிற ஆன்சர் பண்ணுது ஹீ கேவ் மீ எ பென் ஹீ கேவ் மீ எ பென் என்ன கொடுத்தாங்க வாட் டிட் ஹீ கேவ் என்ன கொடுத்தான் பெண்ணு கொடுத்தான் அப்போ இந்த பெண்ணுங்கிறது என்னது உங்களுக்கு டைரக்ட் ஆப்ஜெக்ட் புரியுதா அடுத்தது டு ஹூம் அந்த பெண்ணை யாருக்கு கொடுத்தாங்க டு ஹூம் டிட் ஹீ கேவ் தட் பென் டு மீ அப்போ மீங்கிறது என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் எல்லா கொஸ்டினுக்கும் இப்படி சொல்லி கொடுத்துருக்க மாட்டேன் நீங்களே புரிஞ்சுக்கணும் வாட் ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னு டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு அப்படிங்க மென்ஷன் ஆச்சுன்னா என்னது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ஓகேவா புரிஞ்சு போச்சா ரைட்டா டவுட்னா தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான ரிப்ளை கொடுத்துருவோம் சரியா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அர்ஜென்ட் ஸோ அர்ஜென்ட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் இதுவும் சேம் தான் ஒரு சென்டென்ஸுக்கு வந்து அடிஷ்னலாக ஒரு மீனிங் கொடுச்சு அப்படின்னா ஓகேவா ஒரு சென்டென்ஸில் அடிஷ்னல் ஒரு ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அதை என்ன சொல்லுவாங்க அர்ஜென்ட்னு சொல்லுவாங்க எதனாலும் இருக்கலாம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஐ எம் கோயிங் டு மதுரைன்னு இருக்குது இந்த இதில் டு மதுரைன்னு இருக்குல்ல கட் பண்ணிடுங்க வேண்டாம் சரியா ரீட் பண்ணி பாருங்கள் ஐ எம் கோயிங் சென்டென்ஸுக்கு ஒரு மீனிங் இருக்குது நான் போயிட்டுருக்கேன் ஐ எம் கோயிங் ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ்ட்ராவாக ஒரு வார்த்தையை சேர்க்குறாங்க அதான் என்னது அர்ஜென்ட்னு சொல்லுவாங்க ஸோ புரியுது உங்களுக்கு கிவ்ஸ் அடிஷ்னல் மீனிங் ஃபஸ்ட் பாயிண்ட் இதுதான் நீங்கள் ரெண்டாக பிரிக்கிறீங்க ஐ எம் கோயிங் நிறைய எக்ஸ்ட்ரா எடுத்து பாருங்கள் இது வரும் சரியா ஐ எம் கோயிங் ஒரு மீனிங் தான் ஆனால் அது கூட எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் சேர்க்குறாங்க டு மதுரை இது ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த வேர்டு வந்து கண்டிப்பாக ஹவு வென்னு ஒய் வேறு இந்த நாளில் ஏதாச்சும் ஒன்றுக்கு ஆன்சர் பண்ணுச்சுன்னா அதான் என்னது அர்ஜென்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து ஒரு சென்டென்ஸுக்கு மீனிங் கொடுக்கும் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா WH கொஸ்டின் சரி ஹவு வென்னு ஒய் வேறு எங்கே போகிறாங்க வேர் ஆர் யூ கோயிங் ஐ எம் கோயிங் டு எங்கள் மதுரை ஸோ வேருக்கு வந்து ஆன்சர் பண்ணிட்டா மதுரைங்கிறது ஒரு அர்ஜென்ட் ஷார்ட்டாக ஏன்னு குறிச்சிருப்பாங்க ஓகேவா ஸோ 4 வார்த்தை இம்பார்ட்டன்ட் ஹவு வென்னு ஒய் வேறு இன்னும் ஷார்ட்டாக சொன்னால் WH கொஸ்டினை ஆன்சர் பண்ணுச்சு அப்படின்னா அதான் என்னது அர்ஜென்ட்னு சொல்லுவாங்க இன்னும் பர்டிகுலர் சொன்னோம்னா இந்த டேட்டு டைமு சரியா அந்த மாதிரி மென்ஷன் ஆகும் அதான் என்னது உங்களுக்கு அர்ஜென்ட்னு சொல்லுவாங்க சரியா ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட் ஸோ காம்ப்ளிமெண்ட்டை ஸ்டார்ட்டாக சீன் மென்ஷன் பண்ணுவாங்க இது கொஞ்சம் வித்தியாசமாக கூட வச்சுக்கலாம் ஸோ ஒரு சென்டென்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது எது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட் தான் ஒரு சென்டென்ஸ் இருக்கக்கூடிய ப்ரெடிகேட்டை கம்ப்ளீட் பண்ணுறது எது அப்படின்னா காம்ப்ளிமெண்ட்டு இன்னும் சொல்ல போனால் ஒரு சென்டென்ஸில் கடைசியில் என்ன வரும் காம்ப்ளிமெண்ட் வரும் சரியா அதான் சொல்லிட்டாங்க சென்டென்ஸில் ப்ரெடிகேட்டை முடிக்கிறது யார் காம்ப்ளிமெண்ட்டு எப்பவுமே ஃபஸ்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அப்புறம் தான் ப்ரெடிகேட் இருக்கும் ஒரு நவுனையோ ஒரு ப்ரோனோனையோ உள்ளே சேர்க்க மாட்டீங்க ஸ்டார்டிங்கில் இருப்பீங்க ஸோ கண்டிப்பாக நவுனு ப்ரோனோன்னு தான் சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டே வந்துடும் அதை தாண்டி என்ன சொல்கிறாங்க ஒரு ப்ரெடிகேட் வந்து எண்ட் ஆகிறது எதனால் காம்ப்ளிமெண்ட்னால தான் எண்டாகவும் சொல்லிட்டோம் அது கண்டிப்பாக எப்போவுமே காம்ப்ளிமெண்ட் எண்ட்லாம் வரும் ஆப்ஷன் இருக்குது சில நேரங்களில் உள்ளே வரலாம் பட் 99% எங்கே தான் போகும் லாஸ்ட் தான் இருக்கும் அப்படிங்கிற படித்து வச்சுக்கலாம் சரியா எக்ஸாம்பிள் பாருங்களா அது மட்டும் இல்லை இந்த காம்ப்ளிமெண்ட் இல்லாமல் அந்த சென்டென்ஸ் என்ன ஆகுது கம்ப்ளீட் ஆகாது இன்கம்ப்ளீட்டாக இருக்கும் எக்ஸாம்பிள் பாருங்கள் ஷி பிகேம் an IAS ஆஃபீஸர் இதை நான் கட் பண்ணிடுறேன் வேண்டாம் ஷி பிகேம் an என்னது அந்த வார்த்தை இல்லை அப்படின்னா அந்த சென்டென்ஸ் என்ன இருக்கும் மீனிங் இருக்காது ஷி பிகேம் an என்ன ஆனாங்க தெரியாது அப்போ இந்த வார்த்தை சேரும்போது என்ன ஆயிரும் ஒரு கம்ப்ளீட்டாக மீனிங் கிடச்சிரும் அப்போ இதானது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் சீன் சொல்லிக்கலாம் ஷி பிகேம் an IAS ஆஃபீஸர் புரிஞ்சு போச்சா ஈஸி தானே இவ்வளோ தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த டாப்பிக்கில் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின் ஷோராக வரதான் போது கண்டிப்பாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சரியா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ்ஐஸ்குள்ளே போயிடலாம் மொத்தம் எஸ்ஐஸ் 1 அப்புறம் எஸ்ஐஸ் 2ன்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன் எஸ்ஐஸ் 1ல் ஒரு 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் எஸ்ஐஸ் 2ல் ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்கும் சரியா எஸ்ஐஸ் 1ல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 20 கொஸ்டினுமே சாய்ஸ் இருக்காது எஸ்ஐஸ் 2ல் பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டினுமே சாய்ஸ் இருக்கும் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் இந்த எஸ்ஐஸ் 2ல் வந்து 25 கொஸ்டின்ஸில் 20 கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுவேன் இன்னொரு 5 கொஸ்டின் நீங்கள் சால்வ் பண்ணி அந்த ஆன்சரை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு யார் பண்ணுறாங்க சேம் டைம் கரெக்டான ஆன்சர் யார் பண்ணுறாங்களோ அவங்களுடைய மெசேஜ் மட்டும் நான் பின் வச்சுக்கிடுவேன் ஸோ அதுக்கப்புறம் பார்க்குறவங்க அந்த ஆன்சரை பார்த்து நீங்கள் படித்து வச்சுக்கலாம் சரியா இதுவரை பார்த்த கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் சரியா ஸோ ஒன்று பார்க்கலாமா ஓகே ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படியே வந்து வீடியோ பாஸ் பண்ணி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்சர் வரல அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ கண்டினியூ பண்ணுங்க சரியா ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் he bought his girlfriend a ring ஓகேவா இதில் பிரிக்க போகிறோம் எது சப்ஜெக்ட்டு
அப்புறம் ப்ரெடிகேட் எல்லாம் பார்க்க போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஹீ பாட் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இயர் ரிங். அப்போ ஹீங்கிறது என்னது? ஒரு ப்ரோனவுன். அப்போ கண்டிப்பாக என்ன தான் ஃபஸ்ட்டு இருக்கிறது? ஒரு சப்ஜெக்ட். போட்டலாமா? அடுத்து பாட்டுன்னு இருக்குது. ஸோ பாட்டுங்கிறது என்னது? ஒரு டூயிங். சரி, பாட் வாங்குகிறோம், அப்போ வெர்பு. ஸோ எஸ்வி போட்டாச்சா? அடுத்த பாருங்கள், ஹிஸ்ன்னு இருக்குது, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இயர் ரிங்குன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ ஹிஸ்ஸை என்ன சொல்லுவீங்க, அப்புறம் கேர்ள் ஃப்ரெண்ட் இயர் ரிங் என்ன சொல்லுவீங்க? ஓகேவா? இதை நீங்கள் ஹிஸ்ஸும் கேர்ள் ஃப்ரெண்ட் சேர்த்து எடுத்துக்கலாம். ரெண்டுமே சேம் தானே, ஒரு பர்சன் தானே, ஹிஸ்ஸு கேர்ள் ஃப்ரெண்ட் சேர்த்து எடுத்துக்கலாம். அப்போ என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டிங்க, அப்புறம் வெர்பு போட்டாச்சு, அப்புறம் ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் ஏன் ரிங். அப்போ கண்டிப்பாக ரிங்னா ஆப்ஜெக்ட். அப்போ இங்கே என்ன இருக்குது? ஒரு ஐஓ வரலாம், ஒரு டிஓ வரலாம். அப்போ எது ஐஓ எது டிஓன்னு பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன்? ஹூம்க்குன்னு கொடுத்தீங்கன்னா ஐஓ. யாருக்கு கொடுக்குறாங்க? ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு. அப்போ அது ஐஓ. அப்போ எஸ்வி ஐஓ. எது ஐஓ? ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்க ஐஓ. என்ன கொடுக்குறான்? வாட் டிட் ஹீ கேவ் ரிங்க்கு. அப்போ அது என்னது? டிஓ, டைரக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து எஸ்வி ஐஓ டிஓ. இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, எல்லா சம்ஸும் சால்வ் பண்ண போகிறீங்க. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, செகண்ட் கொஸ்டின். ஷீ சிங்ஸ் அண்ட் டான்சஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ஷீங்கிறது ஒரு ப்ரோனவுன். அதான் சொல்கிறேன், நீங்கள் பார்ட் 1லேருந்து 8 வரை பார்த்துருக்கணும். பார்த்தா மட்டும்தான் ஷீங்கிறது ப்ரோனவுன் தெரிய வரும். சரியா? ஸோ ஷீங்கிறது ஒரு ப்ரோனவுன், எஸ் போட்டுக்கலாம். சிங்ஸு அண்ட் டான்சஸ் ரெண்டுமே சேம் எடுத்துக்கலாம். ரெண்டும் வெறுப்பு தானே, சிங்ஸ் அண்ட் டான்சஸ். அப்போ என்ன? எஸ்வி. சப்போஸ் உங்கள் சாய்ஸில் எஸ்விவின்னு கூட எடுத்துக்கலாம். ஆப்ஷனில் எஸ்வினா எடுத்துக்கலாம், அல்லது எஸ். ஏன்னா சிங்கிறது சப்ஜெக்ட் தான், கன்ஃபார்ம் தான். சிங்ஸை தனியாக எடுத்தால் வெறுப்பு, டான்ஸை தனியாக எடுத்தால் வெறுப்பு தான். ஸோ சேர்த்து ஒரே வெறுப்பு போட்டுக்கலாம். எஸ்வினாலும் எஸ்வி எடுத்துக்கலாம், இல்லை எஸ்விவினாலும் எஸ்விவி எடுத்துக்கலாம், எதுனாலும் ஓகே. ஆனால் சாய்ஸில் இதை ஒன்று தான் இருக்கும், எது கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. புரியுதில்ல? ரெண்டு வெறுப்பு இருக்குது, சிங்ஸு டான்ஸ், ரெண்டு வெறுப்பு இருக்கனால எஸ்விவி அல்லது எஸ்வி. தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஹி இன்வைட்டட் மீ டு சென்னை லாஸ்ட் வீக். ஹீ இன்வைட்டட் மீ டு சென்னை லாஸ்ட் வீக். சரியா? ஸோ ஹீங்கிறது ப்ரோனவுன். சரியா? ஸோ கண்டிப்பாக சப்ஜெக்ட் தான் அது. இன்வைட்டட் அப்படிங்கிறது வெறுப்பு தான். ஸோ வியை போட்டுக்கலாம். மீன் இருக்குது. ஓகேவா? மீ ஃபஸ்ட்டே சொன்னேன், நம்மளை மென்ஷன் பண்ணுறது, பர்சனை மென்ஷன் பண்ணாங்கன்னா என்ன தான்? அது ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கலாம். சரியா? அதே நேரத்தில் நமக்கு பக்கத்தில் வந்து ஒரு பொருள் இருந்துச்சுன்னா ரெண்டாக பிரிக்கணும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக டேரெக்டாக போட்டுக்கணும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஒரு பர்சன் மட்டும் இருக்காங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ரெண்டாக பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், மீ மட்டும் இருக்குது, இங்கே பொருள் இல்லை. அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணலாம்? மீங்கிறது ஒரு ஆப்ஜெக்டே போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன பண்ணலாம்? I1 கொடுத்துருக்கலாம், அப்போ நீங்கள் எடுத்துக்கணும். சப்போஸ் இந்த சாய்ஸ் இல்லாமல் உங்களுக்கு எஸ்வி I1 கொடுத்தா எடுத்துக்கலாம். ஆனால் டிஃபால்ட் என்ன பண்ணிடுவாங்க? ஏதாச்சும் ஒன்று தான் இருக்குன்னா I1 மட்டும் கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே. ஸோ மீ முடிஞ்சிட்டு எங்கே போகிறாங்க? டு சென்னை லாஸ்ட் வீக். டு சென்னை லாஸ்ட் வீக் எங்கே போகிறாங்க, எப்போ போகிறாங்க? ஸோ கொஸ்டின் புரியுதா? டு சென்னைங்கிற ஒரு பார்ட்டு, லாஸ்ட் வீக் ஒரு பார்ட்டு. எப்போ போகிறாங்க? பென் டிட் ஹி கோ லாஸ்ட் வீக். அப்போ இது ஒரு ஏ. வேர் டிட் ஹி கோ சென்னை. அப்போ இது ஒரு ஏ, அர்ஜென்ட். சொன்னோம்ல, வென்னு, ஹவு, ஒய், வேர், இந்த 4 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுச்சுன்னா என்னது? அர்ஜென்ட் சொல்லியிருந்தேன். அப்போ இது பேட்டர்ன் என்ன வரும் அப்படின்னா எஸ்விஓ ஏஏ அல்லது எஸ்வி ஐஓ ஏஏ, எதுனாலும் ஓகே, சாய்ஸை பொறுத்தது. ஆனால் இது நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணிச்சு, அதனால் சென்னைங்கிற ஒரு பிளேஸு, லாஸ்ட் வீக் ஒரு டைமு. ஸோ கண்டிப்பாக எஸ்விஓ ஏஏ தான் உங்களுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஃபோர்த் கொஸ்டின். ஷீ கோஸ் டு ஸ்கூலும் கொடுக்குறாங்க. ஸோ ஷீ கோஸ் டு ஸ்கூல். ஸோ ஷீங்கிற சப்ஜெக்ட், கோஸுங்கிறது வெர்பு. எங்கே போகிறாங்க? வேர் டிட் ஷீ கோ. இங்கே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ ஏ, அர்ஜென்ட், எஸ்விஏ. முடிஞ்சு போச்சா? அடுத்த கொஸ்டின், ஃபோர்த் கொஸ்டின். ஜான் அண்ட் மேரி ஆர் ஸ்விம்மிங். ஸோ ஜான் அண்ட் மேரி ஒரு நவுனு. ஓகே, பர்சனல் நவுன் எடுத்துருந்தோம். சரியா? ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் தான் ஃபஸ்ட் என்னது உங்களுக்கு சப்ஜெக்ட் போட்டுடலாம். ஆர் ஸ்விம்மிங் கொடுக்குறாங்க. அது என்னது? ஆறுங்கிறது ஒரு என்னது? ஆர் ஸ்விம்மிங். ஓகே, அதான் ஓகே, ஆர் ஸ்விம்மிங் கொடுத்துருக்காங்க. ஆறும் தனிப்பட்ட முறையில் என்ன தான்? ஒரு வெறுப்பு தான். ஸ்விம்மிங் அப்படின்னு சொல்லி என்ன தான்? வெறுப்பு தான். ஸோ எஸ்விவின்னு போட்டாலும் ஓகே தான், அல்ல எஸ்வி போட்டாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே. ஓகேவா? ரைட்டா? டவுட்டு தான் சொல்லிக்கணும். சரியா? ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சிக்ஸ்த் கொஸ்டின். ஹீ பிராட் மீ எ கப் ஆஃப் டீ. ஸோ ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, பிராட்டுங்கிறது ஒரு வெர்பு. ஸோ மீங்கிறது ஆப்ஜெக்ட் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் என்ன வரும் பாருங்கள், கப் ஆஃப் டீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக என்ன தான் இருக்குது? அதில் ஒரு இன்னொரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ கண்டிப்பாக மீங்கிறது என்னது? இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, கப் ஆஃப் டீங்கிறது ஒரு டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. அப்போ ஆன்சர் எஸ்வி ஐஓ டிஓ. ஓவரா? ஈஸி தான், கஷ்டங்கிறது இல்லை. சரியா? சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க் ஈஸியாக வாங்கிட்டு போயிடலாம். செவன்த் கொஸ்டின் பாருங்கள். த கம்பெனி ஹேஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல். ஸோ த கம்பெனி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு. அடுத்து என்ன இருக்கும் பாருங்கள், ஹேஸ் பீன் வெரி சக்ஸஸ்ஃபுல்னு கொடுக்குறாங்க. ஸோ ஹேஸ் பீன் அப்படிங்கிற ஒரு வெர்பு தான். ஸோ எஸ்வி போட்டுக்கலாம். த கம்பெனி ஹேஸ் பீன் என்னது? நான் முடிச்சிட்டேன், ஹேஸ் பீன் முடிச்சிட்டேன். அப்போ இங்கே இந்த வார்த்தை இல்லை. அப்போ என்ன ஆகும்? எண்ட் ஆகாது. த கம்பெனி ஹேஸ் பீன் எண்ட் ஆகலை. அப்போ ஒரு வார்த்தை வச்சு எண்டு ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம்? அது வந்து காம்ப்ளிமெண்ட், எஸ்விசி.
புரியுதா உங்களுக்கு? ஏன் சி போட்டோன்னு அந்த வார்த்தையை விட்டுட்டிங்கன்னா அந்த சென்டென்ஸ் எண்ட் ஆகாது. அப்போ எண்ட் ஆகாட்டி கண்டிப்பாக என்ன தான், அது ஒரு காம்ப்ளிமெண்ட் தான், எஸ்வி சி. சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் 8th கொஸ்டின் பாருங்கள். தே ஆர் இன் கிளாஸ். ஸோ தேங்கிறது என்னது ஒரு ப்ரோனவுன், ஸோ சப்ஜெக்ட்னு போட்டுக்கலாம். ஆறுங்கிறது வெர்புன்னு போட்டுக்கலாம், ஸோ எஸ்வி போட்டுக்கலாம். எங்கே இருக்கிறாங்க? வேர் ஆர் தே? கிளாஸில் இருக்காங்க. ஸோ வேறுங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. அப்போ என்னது? அர்ஜென்ட், எஸ்விஏ. ரைட்டா? அது 9th கொஸ்டின் பாருங்கள். ஹீ இஸ் பிரேவ் கொடுக்குறாங்க. ஸோ ஹீங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, இஸ்ஸுங்கிறது ஒரு வெர்பு, பிரேவ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேவ், ஹீ இஸ் பிரேவ். நம்ம கண்டிப்பாக அது ஆப்ஜெக்ட் கிடையாது. கண்டிப்பாக அந்த WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணலை. ஐ மீன் என்ன இருக்குது? சி தான் இருக்குது, காம்ப்ளிமெண்ட் தான் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்டு. அப்போ ஹீ இஸ்னு மொட்டையாக முடிச்சா ஒரு ஆன்சர் வராது. ஹீ இஸ் அப்படின்னா உங்களுக்கு என்ன வராது, சென்டென்ஸ்க்கு ஒரு மீனிங்ஃபுல் வராது. அப்போ கண்டிப்பாக பிரேவுங்கிறது தான் ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ட்ரை பண்ணி பார்க்குறது தான். மொத்தமே 4 தான் இருக்குது. ஆப்ஜெக்ட் இருக்குது, அர்ஜென்ட் இருக்குது, வேறு என்ன பண்ண முடியும்? அவ்வளோதான், காம்ப்ளிமெண்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ 10th கொஸ்டின் பாருங்கள். ஐ கால்டு மை டாக் பப்பி. ஸோ ஐங்கிற சப்ஜெக்ட் தான், அது தெரிஞ்சது தான். ஸோ கால்டுங்கிற வெர்பு தான், தெரிஞ்சது தான். ஸோ மை டாக் பப்பின்னு இருக்குது. ஸோ மைங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? மைங்கிற என்னது? கண்டிப்பாக நான். அடுத்த ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, டாக்னு ஆப்ஜெக்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக டாகுங்கிறது வந்து டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு, மைங்கிறது ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட்டு. ஸோ எஸ்வி ஐஓ டிஓ அடுத்து பப்பின்னு இருக்குது. ஸோ ஒரு சென்டென்ஸை முடிக்குது. அப்போ கண்டிப்பாக என்ன தான்? காம்ப்ளிமெண்ட் தான். அப்போ எஸ்வி ஐஓ டிஓ காம்ப்ளிமெண்ட் சி. எஸ்வி ஐஓ டிஓ சின்னு போட்டுக்கலாம். சாய்ஸை பொறுத்து சூஸ் பண்ணிக்கணும். சப்போஸ் இந்த இது சேர்த்து என்ன பண்ணலாம், ஆப்ஜெக்ட்னு போட்டுக்கலாம், எஸ்வி ஓசியும் கூட போட்டுக்கலாம். பட் இருந்தாலும் நமக்கு இப்போதைக்கு தெரியும் அப்படின்னா எஸ் வி ஐஓ டிஓ ஒரு சி. ரைட்டா? 11th கொஸ்டின் பாருங்கள். தே ஆர் ரீடிங் இன் த லைப்ரரி. ஸோ தேங்கிற சப்ஜெக்ட், ஆறுங்கிறது ஆர் ரீடிங் சேர்த்து சொல்லிக்கலாம். சரியா? ஸோ சேர்த்து சொல்லலாம், வெர்பும் போட்டுக்கலாம். இன் த லைப்ரரி. ஓகேவா? இன் த லைப்ரரி எங்கே படிக்கிறாங்களா? லைப்ரரியில் படிக்கிறாங்களா? வேற அது ஸ்டடி லைப்ரரியில். அப்போ என்ன பண்ணுது? WH கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. அப்போ எஸ்விஏன்னு போட்டுக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹி ஹாஸ் ஃபிக்ஸட் த கம்ப்யூட்டர். ஸோ ஹீங்கிற சப்ஜெக்ட், ஹேஸ் ஃபிக்ஸட் அது என்னது ஒரு வெர்பு, அப்புறம் த கம்ப்யூட்டர். சரியா? ஸோ த கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டருங்கிற பொருள். ஸோ ஒரு பொருள் தான் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் மட்டும் போட்டு முடிச்சிடலாம், எஸ்வி ஓ. 13th கொஸ்டின் பாருங்கள். ஐ ரோட் மை ஃப்ரெண்ட் ஏ லெட்டர். ஐங்கிறது சப்ஜெக்ட், ஏன்னா ஒரு ப்ரோனவுன் தானே, சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். ரோட்டுங்கிறது வெர்பு போட்டுக்கலாம். மை ஃப்ரெண்ட் ஏ லெட்டர். ஓகேவா? ஸோ ஆன்சர் பண்ணலாமா? ஸோ மை ஃப்ரெண்டுன்னு இருக்குது. ஸோ மைங்கிற ஃப்ரெண்டு சேர்த்து எடுத்துக்கலாம். ஸோ மை ஃப்ரெண்டுங்கிறது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், லெட்டரும் ஆப்ஜெக்ட் தான். ஸோ டிஓ. ஓகேவா? ரைட். 14th கொஸ்டின் பாருங்கள். ஹி அப்பாயிண்டட் ஜான் ஹிஸ் அசிஸ்டண்ட். அப்போ ஹீங்கிற ஒரு சப்ஜெக்ட், அப்பாயிண்டடுங்கிற ஒரு வெர்பு, ஜான் ஹிஸ் அசிஸ்டன்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஜானுங்கிறது ஒரு பர்சன் தான். ஸோ ஸ்டார்டிங் வந்தாலும் சப்ஜெக்ட் கொடுப்போம், உள்ளே வந்து என்ன பண்ணிடுவோம், ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடுவோம். கரெக்டாக? அப்போ ஜானுங்க கண்டிப்பாக ஆப்ஜெக்ட் தான், ஏன்னா பக்கத்தில் எதுவுமே இல்லை. ஓகேவா? ஸோ ஆப்ஜெக்ட் போட்டுக்கலாம். அப்புறம் ஹிஸ் அசிஸ்டன்ட் லாஸ்ட்டில் இருக்குது, கண்டிப்பாக என்ன தான்? சி தான், காம்ப்ளிமெண்ட் தான். எஸ்வி ஓசியும் போட்டுக்கலாம். அல்லது சப்போஸ் உங்கள் சாய்ஸ் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா எஸ்வி ஓசி தான், அதை தாண்டி ஒரு ஆப்ஷன் ஒரு வாய்ப்பு இல்லை, எஸ்வி ஓசி தான். சரியா? ஓகே. ஸோ 15th கொஸ்டின் பாருங்கள். தே ஆர் இன்டர்னல் ஆடிட்டர். ஸோ தேங்கிற சப்ஜெக்ட், ஆறுங்கிற ஒரு வெர்பு, இன்டர்னல் ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட். சரியா? ஏன்னா அந்த வார்த்தை முடியாதுல்ல, தே ஆர் அந்த சென்டென்ஸ் முடியல. அப்போ கண்டிப்பாக கொடுத்துருக்கிறது ஒரு காம்ப்ளிமெண்ட். அடுத்த 16th கொஸ்டின் பாருங்கள். ஹி ரன்ஸ் வெரி குயிக்லி. ஹீங்கிற சப்ஜெக்ட், ரன்ஸுங்கிற ஒரு வெர்பு, வெரி குயிக்லி. ஓகேவா? எப்படி ஓடுறாப்புல? ஹவு இஸ் ஹீ ரன்னிங், ஹவு இஸ் ஹீ ரன்னிங் வெரி குயிக்லி. ஸோ அது அர்ஜென்ட். WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது எப்படி? வெரி குயிக்லி. ஓகே, எஸ்விஏ. அடுத்து பார்த்தீங்கன்னா நெவர் இஸ் ஹீ டயர்டுன்னு கொடுக்குறாங்க. நெவர் இஸ் ஹீ டயர்ட். ஸோ நெவருங்கிறது இன்னொன்று பார்த்துக்கோங்க, எல்லா இதுவரைக்கும் பார்த்து எல்லா கொஸ்டின்லையும் ஸ்டார்டிங் சப்ஜெக்ட் வந்துருக்கும். இங்கே பார்த்தா மாட்டிக்கிடுவீங்க. என்ன இருக்குது? நெவருன்னு இருக்குது, எப்போவுமே. அப்போ வென்னுங்கிறது ஆன்சர் பண்ணுது. எப்போவுமேனா ஒரு டைம் தான். ஸோ வென்னுக்கான கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுது. ஸோ நெவருங்கிறது ஒரு இது அர்ஜென்ட்டு, இஸ் அப்படிங்கிற ஒரு வெர்பு, ஹீங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு, டயர்டுங்கிற என்னது? டயர்டுங்கிறது இன்னும் சொல்ல போகிறீங்க, டயர்டுங்கிற ஒரு காம்ப்ளிமெண்ட். சரியா? என்ன முடியுதுல்ல, அது ஒரு காம்ப்ளிமெண்ட். ஸோ ஏவிஎஸ்சி. ஸோ புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ நெவருங்கிறது ஒரு அர்ஜென்ட்டு, இஸ்ஸுங்கிறது ஒரு வெர்பு, ஹீங்கிறது ஒரு ப்ரோனவுன். ஸோ சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். அப்போ டயர்டுங்கிறது ஒரு அந்த வார்த்தை இல்லாட்டி நெவர் இஸ் ஹீ முடியுதா? முடியல. அப்போ கண்டிப்பாக ஒரு காம்ப்ளிமெண்ட் தான். ஸோ ஏவிஎஸ்சி இப்படின்னு சொல்லலாம். இஸ் ஹீ டயர்ட் நெவர். அப்போ அந்த நெவர் அங்கே ஏ எங்கே போயிடும்? லாஸ்ட்டில் போயிடும். எப்போனாலும் சரி நம்ம அந்த கான்செப்டை யூஸ் பண்ணி எழுதிக்கணும். 18th கொஸ்டின் பாருங்கள். தே மேட் ஹெர் அப்செட். ஸோ தேங்கிறது என்னது? ஒரு சப்ஜெக்ட்டு, மேடுங்கிறது ஒரு வெர்பு, ஹெர் அப்செட்னு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ ஹெர் அப்செட். அப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஹெருங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தான். ஸோ ஓன் போட்டுக்கலாம். அப்செட், தே மேட் ஹெர் என்னது? கொஸ்டின் முடியுதா? முடியல. கண்டிப்பாக அப்செட்டுங்க வேர்ட் சேர்த்துருக்காங்க, அது ஒரு காம்ப்ளிமெண்ட், எஸ்விஓசி. சரியா? அடுத்தது ஷி வாஸ் ஃப்ரைட்டன்னு கொடுக்குறாங்க. ஸோ ஷீங்கிற சப்ஜெக்ட், வாஸுங்கிற வெர்பு, ஃப்ரைட்டன் வெர்பு தான். ஸோ சேர்த்து எடுத்துக்கலாம். சரியா? அல்லது இது வாஸுங்கிறது என்ன பண்ணலாம்? வெர்புன்னு எடுத்துக்கலாம். ஃப்ரைட்டன்ட்
அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், காமன் கூட எடுத்துக்கலாம். சி வாஸ்னு இருக்குது, அந்த சென்டென்ஸ் முடியல, அப்போ என்னது, அது காமன் எடுத்துக்கலாம். ஃப்ரைட்டன்ட் வெர்பாக எடுத்திருந்தாங்கன்னா வெர்பு தான், சரியா, எஸ்வின்னு போட்டுடலாம். சப்போஸ் அந்த சாய்ஸ் வெர்பு இல்லை அப்படின்னா எஸ்விசி எடுத்துக்கணும். ஓகே, ஃப்ரைட்டன்ட் அப்படிங்கிற ஒரு வெர்பு தானே, ஆக்ஷன் தானே, அதனால் கண்டிப்பாக எதுனாலும் சரி சப்ஜெக்ட் வெர்பு வெர்பு எடுத்துக்கலாம், அல்லது சப்போஸ் சாய்ஸ் இல்லை அப்படின்னா எஸ்விசியாக கூட எடுத்துக்கலாம். சரியா, சாய்ஸை பொறுத்தது. அடுத்த வருஷம் பாருங்கள், மை பிரதர் இஸ் டூயிங் ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. ஸோ மைங்கிறது ஒரு சப்ஜெக்ட் தான், பட் அடுத்து என்ன தான் இருக்குது, உங்களுக்கு பிரதர்னு இருக்குது, ஸோ சேர்த்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ மை பிரதருங்கிற ஒரு சப்ஜெக்ட், இஸ் டூயிங் அப்படிங்கிற வெர்பு, அப்புறம் ஹோம்ஒர்க்குங்கிறது என்னது, ஆப்ஜெக்ட் தான். ஸோ எஸ்வி ஓ. சரியா, ஸோ இவ்வளோ தான் 20 கொஸ்டின்ஸு. இதுக்கப்புறம் பார்க்க போதெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு இந்த சாய்ஸோடு இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். சரி, ஏதாச்சும் டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறைகள் நிறைகள் எதுனாலும் சரி கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க. சரியா, சரி, எஸ்எஸ் 2 பாருங்கள், இதெல்லாம் எப்படி இருக்கும், உங்களுக்கு சாய்ஸோடு இருக்கும், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு வர மாதிரி இருக்கும். சரியா, ஸோ த கேர்ள்ஸ் ஆர் ஸ்டடியும் கொடுக்குறாங்க. ஸோ கேர்ள்ஸ் எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரியா, நீங்கள் சாய்ஸை பார்த்து ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். என்ன இருக்கும் பாருங்கள், த கேர்ள்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட்டு, அப்புறம் கண்டிப்பாக ஐஓடியோவில் இல்லை, இல்லை ஆப்ஜெக்டில் இல்லை, ஸோ விட்டுடலாம், ஆப்ஜெக்ட் இல்லை விட்டுடலாம். இங்கே கான்வென்ட் இருக்குது, அர்ஜென்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அர்ஜென்ட் என்னது, டபுள்யூ வச்சு வந்து ஆன்சர் பண்ணணும். இங்கே அர்ஜென்ட் இருக்கா, இல்லை, அப்போ கண்டிப்பாக த கேர்ள்ஸ் ஆர் ஸ்டடியிங், என்ன எஸ்வி தான். இல்லைன்னா இங்கே இப்போ எதுனாலும் ஓகே, நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கேர்ள்ஸுங்க சப்ஜெக்ட்டு, ஆர் ஸ்டடிங்கிற வெர்பு. ஏன் ஃபஸ்ட்டு அந்த சாய்ஸ் தான் கொடுத்தேன் அப்படின்னா, சாய்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது, கஷ்டமாக இருக்கும். அதான் சாய்ஸ்லாம் இப்போ சால்வ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சாய்ஸ் வச்சு பார்க்கும் இன்னும் ஈஸியாக இருக்கும். அதான் ஃபஸ்ட்டு ஒரு 20 கொஸ்டின் சாய்ஸ் இல்லாமையும், அடுத்த ஒரு கொஞ்சம் கொஸ்டின் சாய்ஸோடும் கொடுத்துருக்கா. ஸோ செகண்ட் கொஸ்டின் பாருங்கள், சில்ட்ரன் லைக் குக்கீஸ். ஸோ சில்ட்ரனுங்கிறது ஒரு சப்ஜெக்ட்டு, லைக்குங்கிறது வெர்பு, குக்கீஸ் ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ எஸ்பிஓ முடிஞ்சு போச்சா. ஸோ என்ன பி சாய்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சரியா, செகண்ட் கொஸ்டினுக்கு பி சாய்ஸ். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள், ஐ பிளேட் எஸ்டர்டே. ஐங்கிற சப்ஜெக்ட்டு, பிளேங்கிற வெர்பு, எப்போ விளாண்டா எஸ்டர்டே ஒரு டைமை குறிக்குது, அப்போ எஸ்வி ஏ சாய்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள், த கேட்ஸ் வேர் க்ளோஸ்ட். ஸோ த கேட் அப்படிங்கிறது என்னது, ஒரு ஃபோர்த் கொஸ்டின் தான். ஆமாம், த கேட் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு, வேர் க்ளோஸ்டுங்கிற வெர்பு, ஸோ எஸ்விஏ. ஸோ வேரும் க்ளோஸ் சேர்ந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் சாய்ஸ் எஸ்விவின்னு இருந்தால் அதை எடுத்துக்கோங்க. சரியா, ஒன்றில் எஸ்வி இருக்கும், அதில் எஸ்விவி இருக்கும், எதனாலும் ஓகே. சரியா, அந்த வேர் கூட சேர்ந்து அந்த க்ளோஸ் நான் சேர்ந்தே வெர்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ எஸ்வி தான் ஆன்சர் இருக்கும். ஸோ ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள், த சில்ட்ரன் ஸ்பீக் கர்டஸ்லி. ஸோ சில்ட்ரனுங்கிற ஒரு சப்ஜெக்ட்டு, ஸ்பீக்குங்கிற வெர்பு, எப்படி பேசுனாங்க, நல்லா பேசுனாங்க. ஓகேவா, ஸோ என்னது, அது ஒரு WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது. ஸோ எஸ்விஏ. ஸோ சி சாய்ஸ் தான் உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்கள், வீடியோ கேம்ஸ் கீப் சில்ட்ரன் புசின்னு கொடுக்குறாங்க. வீடியோ கேம்ஸ் வந்து சில்ட்ரனை புசி ஆக்கிறது அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ கேம் அப்படிங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம், கீப்புங்கிறத ஒரு வெர்பாக எடுத்துக்கலாம். ஓகேவா, சில்ட்ரன். ஓகேவா, ஸோ சில்ட்ரனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு பர்சன் தானே, ஸோ ஆப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓ, அப்புறம் புசின்னு கொடுக்குறாங்க. த வீடியோ கேம் கீப்ஸ் சில்ட்ரன், மொட்டையாக இருக்குது, முடியல, அப்படின்னு SVOC. சிக்ஸ்த் கொஸ்டின் வந்து SVOC. ஸோ செவன்த் கொஸ்டின் பாருங்கள், ஹேமா பிளேஸ் த புக்ஸ் ஆன் தி டேபிள். ஸோ ஹேமாங்கிறது ஒரு பர்சன் சப்ஜெக்ட்டு, பிளேஸ்ட் அப்படிங்கிறது வெர்பு, புக்குங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். எங்கே வச்சாங்க, வேர் டிட் ஹேமா பிளேஸ் தி புக் ஆன் தி டேபிள். WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது, அதனால் SVOA. சரியா, செவன்த் கொஸ்டின் ஆன்சர் வந்து SVOA. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம், ரைட்டிங் மேக்ஸ் ஒன் எ பெர்ஃபெக்ட் மேன். ஸோ இந்த இடத்து ரைட்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ண, வெர்பு எடுத்துக்கூடாது, சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். எனக்கு சாய்ஸில் பாருங்கள், வெர்பே இல்லை ஸ்டார்டிங்கில், அப்போ கண்டிப்பாக ரைட்டிங்கை சப்ஜெக்ட் எடுத்துருக்காங்க. ஓகேவா, அது சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, நவுனர் மாற்றிக்கலாம். அப்புறம் மேக்ஸுங்கிறது ஒரு வெர்பு எடுத்துக்கலாம். ஒன் எ பெர்ஃபெக்ட் மேன் கொடுக்குறாங்க. ஸோ ஒன் எ பெர்ஃபெக்ட் மேன். ஓகேவா, ஸோ ஒன்றுங்கிறது ஒருத்தர், அது ஓன் எடுத்துக்கலாம். ஸோ ரைட்டிங் மேக்ஸ் ஒன் எண்ட் ஆச்சா, ஒழுங்கு எண்ட் ஆகலை, அப்போ இந்த பெர்ஃபெக்ட் மேன் கொடுத்தனாலும் சென்டென்ஸ் எண்ட் ஆயிருக்கு, அப்போ SVOC. எப்படி எடுக்கணும்னு பார்த்துக்கணும். சரியா, இந்த பேட்டர்னில் நிறைய கொஸ்டின்ஸ் வரலாம், நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு எல்லா கொஸ்டின் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 9th கொஸ்டின் பாருங்கள், ஷீ ஷோட் மீ ஹெர் நியூ மொபைல். ஸோ ஷீங்கிறது சப்ஜெக்ட்டு, ஷோங்கிறது வெர்பு, மீங்கிறது நல்லாவே தெரியும் என்னதான், ஒரு இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் தான். ஹெர் நியூ மொபைல், அவளோட நியூ மொபைல், ஸோ அது ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ டைரக்ட் ஆப்ஜெக்ட், SVIODO. ரைட்டா. 10th கொஸ்டின் பாருங்கள், சிந்து வான் எ சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக். ஓகேவா, ஸோ சிந்துங்கிறது ஒரு பர்சன் சப்ஜெக்ட்டு, வானுங்கிறது என்னது ஒரு வெர்பு, எ சில்வர் மெடல் இன் ஒலிம்பிக். எப்படி பிரிக்கலாம், சில்வர் மெடல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட், எங்கே வாங்கினாங்க, ஒலிம்பிக்ஸில். அப்போ என்னது, வேர், WH கொஸ்டின் ஆன்சர் பண்ணுது, அப்போ ஆன்சர் SVOA. ரைட்டா. அடுத்து 11th கொஸ்டின் பாருங்கள், மை டீச்சர் ஆஸ்ட் மீ அ கொஸ்டின். மை டீச்சர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்டு, ஆஸ்ட்ங்கிற வெர்பு, மீ. ஓகேவா, என்கிட்ட மீ அப்படிங்கிறது ஒரு என்னது, ஒரு ஆப்ஜெக்ட், இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட். எ கொஸ்டின் அப்படிங்கிற டைரக்ட் ஆப்ஜெக்ட், SVIODO. சரியா. 12th கொஸ்டின் பாருங்கள், கிரிக்கெட் மேட்சஸ் ஆர் பிளேட் ரெகுலர்லி அட் செக் ஸ்டேடியம். ஓகேவா, ஸோ கிரிக்கெட் மேட்ச் சப்ஜெக்ட்டு, ஆர் பிளேடு, ஸோ வெர்பு, ரெகுலர்லி. ஓகேவா, அதை என்ன மென்ஷன் பண்ணுவீங்க, ரெகுலர்லி. அது என்ன பண்ணலாம், ரெகுலர்லி அட்டு. ஸோ அட்டு செக்கு சேம் இருக்குது, அது வந்து என்னதான் ஒரு
அர்ஜென்ட் தான் ஓகேவா. ஸோ 12th கொஸ்டின் ஒரு டேஷ் போட்டு ஏ இருக்குது. அப்போ என்ன போடலாம்? எஸ்வி பாருங்கள், சாய்ஸை பாருங்கள். எஸ்விஏ கண்டிப்பாக வராது, எனக்கு ஒரு இது மென்ஷன் இருக்குது. ஸோ வர வாய்ப்பு இல்லை. இங்கே இது வர வாய்ப்பே இல்லை. எஸ்விசி வர வாய்ப்பு இல்லை. எஸ்வி ஒரு டேஷ் போட்டு ஏ வரணும். ஸோ கண்டிப்பாக எஸ்விஏ தான். இப்படின்னு சூஸ் பண்ணிக்கலாம். சாய்ஸை பார்த்து போய்க்கலாம். ஏன்னா அதுக்கு கெஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ எஸ்விஏ வர வாய்ப்பு இருக்குது, பட் 4 இருக்கணும். இங்கே 3 தான் இருக்குது. ஸோ விட்டுடலாம். எஸ்விஓசி வர வாய்ப்பே இல்லை, ஆப்ஜெக்ட் கிடையாது. அதுக்கு எஸ்விஏஏ வரலாம், அல்லது எஸ்விசி வர வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக வந்து ஆன்சர் வந்து எஸ்விஏஏ தான். சரியா? இப்படி ஒரு விஷயம் வந்து கண்டுபிடிச்சேன். ஏன்னா அட்டுங்கிறது கண்டிப்பாக நான் ஒரு பிளேஸ் தான், வேற குறிக்கும். வேர் டி கோ. ஸோ ஒரு அட்டை டபிள்யூ கொஸ்டின். ஸோ கண்டிப்பாக ஏ வருது, இதுதான் ஆன்சர் வரும். இப்படி நீங்கள் என்ன பண்ண சூஸ் பண்ணிங்க. சில எங்களுக்கு கெஸ் பண்ண முடியாது, வார்த்தையை வந்து கெஸ் பண்ண முடியாது. அப்போ இப்படி எடுத்துக்கலாம். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஹி கேவ் அஸ் எ பார்ட்டி. ஸோ ஹீங்கிறது நம்ம சப்ஜெக்ட், கேவ்ங்கிறது ஒரு வெர்பு, அஸ் எ பார்ட்டின்னு கொடுக்குறாங்க. சரியா? அஸ்ஸுங்கிறது ஐஓ, பார்ட்டிங்கிறது டைரக்ட் ஆப்ஜெக்ட். ஸோ அஸ் எ பார்ட்டி, எஸ்வி ஐஓ டிஓ. எங்கே இருக்குது? நான் இருக்குது எஸ்வி ஐஓ டிஓ. இதை தாண்டி நீங்கள் அஸ்ஸை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஆட்டும், பார்ட்டியை வந்து ஏன்னு எடுக்கலாம். சாய்ஸ் இருக்காது. ஓகேவா? அப்போ இந்த சென்டென்ஸை இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. பார்ட்டிங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்வி ஐஓ டிஓ தான். அங்கே எஸ்வி இருக்கா? எஸ்விஓஏ இருக்கா? இல்லை, எஸ்விஏ இருக்குது. ஆனால் அஸ்ஸுங்கிற ஆப்ஜெக்ட் தானே. நாங்கள் கண்டிப்பாக எஸ்வி ஐஓ டிஓ எடுக்க முடியும், வேறு எடுக்க முடியாது. 14th கொஸ்டின் பாருங்கள். யூ மஸ்ட் ரீபே கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கொடுக்குறாங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். யூங்கிற சப்ஜெக்ட்டு, மஸ்ட் ரீபேங்கிற வெர்பு, கைண்ட்னஸ் ஆல்வேஸ் எப்போவுமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எப்போவுமேனா என்னது? வென், ஆல்வேஸ் ஏ குறிக்குது. ஸோ அதை போட்டுக்கலாம். இங்கே வரணும் எஸ்வி டேஷ் ஏ. என்ன வரலாம்? எஸ்வி டேஷ் ஏ. ஸோ இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஏன்னா வேறு வழி இல்லையே. இங்கே எஸ்வி ஏ இருக்குது, இங்கே எஸ்வி ஓசி வர ஏ வரும் லாஸ்ட்டில். எஸ்வி ஏ தான் இருக்குது, இங்கே எஸ்வி ஓஏ இருக்குது. கண்டிப்பாக ஆன்சர் எஸ்வி ஓஏ தான். அப்போ கைண்ட்னஸ் அப்படிங்கிறது ஆப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரியா? ஓகே, அடுத்து பாருங்கள். 15th கொஸ்டின். வி எலெக்டட் லதா அவர் யூனியன் சேர்மன் லாஸ்ட் மந்த். விங்கிற சப்ஜெக்ட், எலெக்டட் அப்படிங்கிற ஒரு வெர்பு, லதா. சரியா? லதாங்க பர்சன். ஸோ கண்டிப்பாக என்னது? ஆப்ஜெக்ட் தான். அவர் யூனியன் சேர்மன் லாஸ்ட் மந்த். ஸோ எஸ்வி என்ன சொல்லலாம்? அவர் யூனியன் சேர்மன் லாஸ்ட் மந்த். இது என்ன பண்ணலாம்? ஒரு டைம் தானே, அப்போ ஏ போட்டுக்கலாம். எஸ்வி ஓ போட்டு ஒரு கேப்பு ஏ எங்கே இருக்குன்னு பாருங்கள். கண்ணை மட்டும் போட்டலாமா? பி சாய்ஸ் போட்டலாமா? அப்போ யூனியன் சேர்மன் அப்படிங்கிற ஒரு காம்பவுண்ட் எடுத்துருக்காங்க. ஏன்னா செக் பண்ணி பாருங்கள். வி எலெக்டட் லதா அவர் லாஸ்ட் மந்த். அந்த வார்த்தையை ரீட் பண்ணி பாருங்கள். வி எலெக்டட் லதா அவர் லாஸ்ட் மந்த். அவர் என்னது? யூனியன் சேர்மன். அப்போ கண்டிப்பாக அந்த வார்த்தை இல்லாமல் எண்ட் ஆகாது. ஸோ காம்ப்ளிமெண்ட் எஸ்விஓசிஏ. ஓகேவா? எஸ்விஓசிஏ. 16th கொஸ்டின் பாருங்கள். தே கேவ் ரஹீம் ஹிஸ் ஹோம் லாஸ்ட் வீக். ஓகேவா? ஸோ தேங்கிற சப்ஜெக்ட், கேவ்ங்கிற வெர்பு, ரஹீம் என்ன வந்தாங்க? பர்சன் வந்துட்டாங்க. ஸோ கண்டிப்பாக என்னது? ஐஓ தான். ஸோ ஆப்ஜெக்ட் தான் திஸ் ஹோம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ இது ஐஓ போட்டுக்கலாம், திஸ் ஹோம் டிஓ போட்டுக்கலாம். எப்போ? லாஸ்ட் வீக். ஸோ டபிள்யூஜிஹெச் மென்ஷன் பண்ணுது. அப்போ ஏ போட்டுக்கலாம். எஸ்வி ஐஓ டிஓஏ. ஸோ சி சாய்ஸ் உங்கள் ஆன்சர் இருக்கும். 17th கொஸ்டின் பாருங்கள். ஹனி டேஸ்ட் ஸ்வீட். ஸோ ஹனிங்கிறது என்ன தான்? கண்டிப்பாக ஒரு சப்ஜெக்ட் தான். டேஸ்ட்டுங்கிற வெர்பு தான். ஹனி டேஸ்ட் என்னது? எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை இல்லாமல் மென்ஷன் ஆகாது, அந்த சென்டென்ஸ் முடியாது. கண்டிப்பாக சி தான், எஸ்வி சி தான். ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு எஸ்வின்னு தெரிஞ்சு போச்சு. ஆப்ஜெக்ட் இல்லவே இல்லை. ஓகேவா? ஒன்றில் எஸ்வி சி வரலாம், அல்லது 2 சாய்ஸ் இருக்கோ. ஓகே, எஸ்வி சி வரலாம், அல்லது எஸ்வி ஏ வரலாம். ஏக்கு என்ன வரணும்? உங்களுக்கு பிளேஸோ டைமை குறிக்கணும். அங்கே டபிள்யூஹெச் கொஸ்டின் வர வாய்ப்பே இல்லை. கண்ணை மட்டும் போட்டலாம், எஸ்வி சி தான் போட்டலாம். சரியா? 18th கொஸ்டின் பாருங்கள். இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. ஸோ இந்தியாங்கிறது கண்டிப்பாக என்ன தான்? நமக்கு சப்ஜெக்ட் தான் பார்த்துருந்தோம். அப்புறம் இஸ் என்னது? வெர்பு, அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. என்னது? அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. இந்தியா இஸ் அன் என்னது? முடியல, அந்த வார்த்தை முடியல. கண்டிப்பாக கொடுத்துருக்க ஒரு காம்ப்ளிமெண்ட் எஸ்வி சி. சரியா? 19th கொஸ்டின் பாருங்கள். ஒன்ஸ் சாம் வாஸ் அன் ஆத்லெட். ஸோ ஒன்ஸுங்கிறது என்னது? சாம் வாஸ் அன் ஆத்லெட்னு பார்க்க போகிறோம். ஸோ ஒன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக என்ன தான்? ஒரு காலத்தில். ஸோ டைமை குறிக்குது. அப்போ அர்ஜென்ட் ஃபஸ்ட் வந்துட்டு. சாம்ங்கிறது ஒரு பர்சன், சப்ஜெக்டை குறிக்குது. வாஸ் அன் ஆத்லெட். ஓகேவா? ஸோ வாஸ்ங்கிறது வெர்பை குறிக்குது. அடுத்து ஆன் ஆத்லெட் அப்படிங்கிறது என்னது? ஸோ ரீட் பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் சாம் வாஸ் என்ன இருந்தார்? ஆத்லெட். அப்போ இந்த வார்த்தை இல்லாமல் சென்டென்ஸ் முடியாது. ஸோ கண்டிப்பாக ஏஎஸ்விசி. சொல்கிற புரியுதா? ஒன்ஸுங்கிற டைமை குறிக்குது. ஸோ அர்ஜென்ட்டை போட்டுருவீங்க. சாம்ங்கிற ஒரு பர்சனை குறிக்கி சப்ஜெக்ட் போட்டுக்கலாம். பாஸ் அப்படிங்கிற வெர்புன்னு சொல்லியிருந்தோம், வெர்பை போட்டுக்கலாம். ஆத்லெட் அந்த வார்த்தை இல்லாமல் அந்த சென்டென்ஸ் முடியாது. ஸோ காம்ப்ளிமெண்ட். 20th கொஸ்டின் பார்க்கலாம். ஜென்ரலி சில்ட்ரன் லைக் ஐஸ்கிரீம் கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலி அப்படின்னு சொன்ன அர்த்தம் ஒரு டைம் தான். ஜென்ரலாக ஒரு டைமை குறிக்குது. ஸோ கண்டிப்பாக அர்ஜென்ட் தான். சில்ட்ரன் அப்படிங்கிற ஒரு பர்சனை குறிக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணிக்கலாம்? அந்த சில்ட்ரன் அப்படிங்கிறத சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். லைக் அப்படிங்கிற வெர்பு எடுத்துக்கலாம். ஐஸ்கிரீம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் தானே. ஸோ ஏஎஸ்விஓ. ஓகேவா? ஸோ இவ்வளோதான கொஸ்டின்ஸு. இது போக 5 கொஸ்டின்ஸ் இருக்குது, நான் டிஸ்பிளே பண்ணுறேன். 21, 22 அப்படி ஸ்க்ரீன்ஷாட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம்
23, 24, 25 இதையும் பார்த்துக்கோங்க. சரி, இதுக்கு பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்க தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பண்ணிட்டு இருக்க கரெக்டாக தப்பான்னு தெரிய வரும். இதை தாண்டி ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். வேறு இன்னும் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட் போங்க, ஓகேவா? அங்கே புக் ரிவ்யூன்னு இருக்கும். உங்கள் இங்கிலீஷுக்கு சூப்பர் புக்ஸ்லாம் அங்கே அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த ரிவ்யூ பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லிங்க், அந்த வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி புக்கை வாங்கிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சுன்னு நினைக்கிறேன். பிடிச்சுன்னு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ.